ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம்முடைய பங்கிலே நாம் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்மேல் சுமத்தப்பட்ட கடமையாய் இருக்கிறது என்பதனை தூய பவுல் நமக்கு அறிவிப்பு செய்கிறார். ஏனென்றால் நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை மற்றவருக்கு வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். நம் ஆண்டவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லுவது என்பதுதான் நற்செய்தி அறிவிப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிற போது தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை பெற்றிருப்பதை அவர் நம்மோடு கூட பல கடிதங்களில் பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் மற்றும் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நற்செய்தி அறிவிக்கிற போது சிலர் போட்டியோடும் பொறாமையோடும் அறிவிக்கின்றனர், சிலர் நல்மனத்தோடு அறிவிக்கின்றார்கள். ஆனால் அதில் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எப்படியாயிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், இதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தூய பவுல் தன்னுடைய வாழ்விலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். என்னை பொறுத்தமட்டில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பதுதான் தூய பவுல் வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தான் பெற்றுக்கொண்ட அருளை அன்னை மரியாள் தனக்குள் வைத்து கொண்டிருக்கவில்லை. மாறாக தான் பெற்றுக்கொண்ட அருளை உடனடியாக அவர் எடுத்து கூறுவதற்காக எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு ஓடினாள் என்று நாம் பார்க்கிறோம். நற்செய்தி என்பது அதுதான். நாம் எதை பெற்றிருக்கிறோமோ அதை நாம் நமக்குள்ளே வைத்திருப்பது அல்ல. அது பொன்னாகவும் பொருளாகவும் நற்செய்தியாகவும் இருக்கலாம், அல்லது வார்த்தையாகவும் கூட இருக்கலாம். அதை நாம் நமக்குள்ளே வைத்திருக்க முடியாது என்பதுதான் மரியாளுடைய அந்த பயணம் நமக்கு சொல்கிறது. அவர் அருள்தான் பெற்றுக்கொண்டார், இறைவனுடைய அருளைத்தான் பெற்றுக்கொண்டார். ஆனாலும் அதை தனக்குள் வைத்திருக்காமல் ஓடோடி செல்கிற அந்த முதல் பயணமே நற்செய்தி அறிவிப்பு தான் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய வாழ்விலே சொல்லுவார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் அறிவிக்க கூடாது என்று நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை என்னுடைய நாடி நரம்புகளில் ஊடுருவி நிற்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் எல்லோருமே நம்முடைய குழந்தை பருவம் முதல் இப்போது வரையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை அறிவிக்கிறவர்களாகவும் வாழுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த நாள் நமக்கு தருவதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகம் தழுவிய ஒரு மாநாடு இளைஞர்களுக்காக நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டிலே பல்வேறு நாடுகளிலிருந்து பல மனிதர்கள் கலந்து கொண்டார்கள், பல இளையோர் கலந்து கொண்டார்கள். அந்த இளையோர் அந்த கருத்தரங்கிலே கடைசியாக ஒரு ஆய்வுக்காக அவர்களுக்கு ஒன்று கூடி சொல்லப்பட்டது. அவர்கள் ஒன்று கூடி ஆய்வு செய்து முடித்துவிட்டு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கருத்தினுடைய மையப்பொருள் என்னவென்று சொன்னால், உங்களுடைய பகுதிகளிலே நற்செய்தியை, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்து செல்வீர்கள் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாடும், வளர்ச்சி பெற்ற நாடுகள் அதனுடைய தன்மைக்கேற்பாக பேசினார்கள். சில இளைஞர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நாட்டிலே நாங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்காக விவிலியத்தை பிரிண்ட் செய்து எல்லா குடும்பங்களுக்கும் இலவசமாக கொடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலர் சொன்னார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை சுவர்களில் எழுதுவோம், எல்லா இடங்களிலும் ஒட்டுவோம், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். இன்னும் சில இளைஞர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லுவோம் என்று சொன்னார்கள்.
ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்தவர். அவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே, எங்களுடைய நாட்டில் இந்த வசதிகள் எதுவும் இல்லை, ஆனால் நாங்களும் நற்செய்தி அறிவிக்கிறோம் என்று சொன்னார்கள். எப்படி அறிவிக்கிறீர்கள் என்று கேட்டார். கேட்டபோது அவர் சொன்னார், எங்களுடைய நாட்டிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், ஒரே ஒரு குடும்பம் ஆண்டவரை அறிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தோடு போய் கிறிஸ்துவை அறியாத குடும்பங்கள் வாழுகிற பகுதிகளில் நாங்கள் போய் குடியேறுவோம். அப்படி நாங்கள் குடியேறி அங்கு வாழுகிற அந்த வாழ்க்கையை பார்க்கிற போது சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் என்னதால் இப்படி இருக்கிறீர்கள், உங்களை இப்படி அன்பாக வைத்திருப்பது எது, உங்களை பொறாமை இல்லாமல் பகை இல்லாமல் ஒருவரை புரிந்து கொள்வதற்குரிய அளவுக்கு உங்களை வைத்திருப்பது எது என்று மற்றவர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் விவிலியத்தை தூக்கி காட்டி, இதோ இதில் இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் தான், இதில் வெளிப்படக்கூடிய எங்கள் இயேசுதான் என்று நாங்கள் காட்டுவோம். எங்களுடைய வாழ்வே நற்செய்தியாக மாறிவிடுக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு ஆழமான உண்மை! 1000 வார்த்தைகள் போதிக்காத ஒன்றை அறவுமில்லாமல் வாழுகிற ஒரு சிறிய வாழ்க்கை வெளிப்படுத்தி விடுகிறது. நீங்கள் எவ்வளவு அறிவுரைகள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழ்வதை பார்க்கிற போது அதையிலிருந்து கற்றுக்கொள்கிறது. வகுப்பறையில் ஆசிரியர் 1000 முறைகள் கற்றுக் கொடுப்பதை விடவும் அவர் எப்படி உடை உடுத்துகிறார், எப்படி நடந்து கொள்ளுகிறார், எப்படி பேசுகிறார் என்பது அந்த பிள்ளைகளுக்கான மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்து விடுகிறது. ஆகவே நாம் பொறுப்பற்று நடந்தோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கிறவர்களும் அப்படி பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்வு நற்செய்தியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நற்செய்தியை பார்க்கக்கூடியவர்கள் இதுவல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அந்த இளைஞர்களுடைய மாநாடு அவர்களுக்கு வெளிப்படுத்தியதை இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பார்ந்தவர்களே, இந்த மறைபரப்பு ஞாயிறை நம்முடைய பங்கிலே கொண்டாடுகிற போது நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பும் அதுதான். நாம் எப்படி நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அமைத்து கொள்ள முடியும் என்கிற அழைப்பினை இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய வாசகங்கள் 3ஐயும் நாம் சிந்தித்து பார்க்கிற போது, நீங்கள் ஊராய் போய் அறிவிக்க வேண்டும் என்பதல்ல, நீங்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் இதுதான் என்று விநியோகிக்க வேண்டியதும் அல்ல. எந்த விநியோகமும் தேவையில்லை, எந்த அறிவிப்பும் தேவையில்லை. உங்களுடைய வாழ்வே நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். என்ன செய்ய வேண்டுமா? நற்செய்தி உட்பட எல்லா வாசகங்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, பணிவோடு வாழுங்கள், தாழ்மையோடு இருங்கள். பணிவு அல்லது தாழ்மை என்கிற இந்த உயர்ந்த குணம் உங்களை கடவுளுக்குரிய பிள்ளைகளாக மாற்றிவிடும் என்பதை ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. இந்த 2வது வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தூய பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2வது திருமுகத்திலே 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டனர், ஆனாலும் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனம் தூய பவுலுக்கு எப்படி வந்தது? என்னோடு யாரும் இல்லை, எல்லாரும் இதை விட்டு போய்விட்டார்கள், ஆனாலும் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக என்று தூய பவுல் சொல்கிறார் என்று சொன்னால் எங்கிருந்து இந்த வசனம் வருகிறது? அன்பார்ந்தவர்களே, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயேசு சொல்லுகிறார், தந்தையை இவர்களை மன்னியும், இவர்களை அறியாது செய்தார்கள். அதுதானே அந்த வாழ்க்கை. தூய பவுல் அப்படி வாழ்வினுடைய உயரத்தில் இருந்தாலும் கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் பணிவோடு வாழ்ந்தார். அப்படி என்றால் தாழ்ச்சியோடு கூடிய ஒரு வாழ்க்கை, பணிவோடு கூடிய ஒரு வாழ்க்கை என்பது முதலில் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் என்னவென்று சொன்னால், பணிவோடு இருக்கக்கூடிய மனிதன் பிறருடைய குறைகளை பார்ப்பதில்லை, இன்னொருவருடைய குறைகளை பெரிதுபடுத்துவதில்லை, இன்னொருவரை இழிவுபடுத்த நினைப்பதில்லை. அதுதான் தூய பவுல் செய்தது. என்னோடு யாருமே இல்லை என்று யாரையும் பழித்துரைக்கவில்லை, யாருக்கும் எதிராகவும் பேசவில்லை, அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் ஆலயத்திற்கு உள்ளே போனான், ஒருவன் வெளியே நின்று கொண்டான். உள்ளே போனவன் ஜெபித்தான். அவனுடைய ஜெபத்திலே அவன் சொன்னதிலே எந்த குறையும் இல்லை.
நான் 10ல் 1 பங்கை கொடுக்கிறேன் என்று சொன்னான். அது உண்மைதான். அவன் இப்படியெல்லாம் நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொன்னான். அதுவெல்லாம் உண்மைதான். அந்த கொள்ளையர் போல, விபச்சாரர் போல, இந்த ஆயக்காரன் போல இல்லை என்று சொன்னான். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய ஜெபத்தை ஏற்கவில்லை. என்ன காரணம்? என் அன்புக்குரியவர்களே, அவனுடைய நோக்கம் அவன் ஜெபிக்கிறேன், என்னை சொல்கிறேன் என்பதை விடவும் ஆயக்காரன் பாவி, இழிவான மனிதன் என்று அவன் முன்னிலைப்படுத்தினான் அல்லவா? அந்த இடமே அவனுடைய ஜெபம் தோற்று போனது. அங்கே அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உயரங்களுக்கு போகலாம், மேலே இருக்கலாம், ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் பணிவு இல்லை என்று சொன்னால் அந்த ஜெபத்தினால் எந்த பயனும் இல்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவன் செய்ததெல்லாம் உண்மைதான், பரிசேயன் செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அவனுடைய வாழ்வு என்ன செய்கிறது என்று சொன்னால் அடுத்தவரை குறைபடுத்துகிறது, அடுத்தவரை இழிவுபடுத்துகிறது. தன்னை பெரிதாய் சொல்வதற்காக, தான் சிறந்தவன் என்று காட்டுவதற்காக ஆயக்காரனை பாவி என்று சொல்கிறார், ஆயக்காரனை பொல்லாதவன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடக்கிறது. நான் நல்லவன் அப்படி சொல்றதுக்காக நாம் என்ன செய்வோம்? நாம் நல்லவர்கள் என்று பிறரிடம் சொல்லி காட்டுவதற்காக அவன் மோசம், அவன் மோசம், இதுவும் மோசம், நான் ஒருத்தன் தான் நல்லவன் என்று சொல்ல நினைக்கிறோமே, அந்த இடத்திலேயே நான் தோற்று போகிறேன் என்பதுதான் இறைவாக்கு கற்றுத்தருகிற பாடம். ஆகவே பணிவோடு இருக்கிற மனிதன் பிறரை குறை காட்டுவதில்லை என்று பார்க்கிறோம். இரண்டாவது, பணிவை இழக்கிற ஒரு மனிதர் விண்ணகத்தை இழக்கிறார். பணிவை இழக்கிற ஒரு மனிதர் கடவுளுடைய அருளையே இழக்கிறார். இதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பரிசேயன் சிறந்தவன், ஆனாலும் கூட அவன் தன்னுடைய பணிவற்ற தன்மையினால் கடவுளின் அருளை அடைய முடியவில்லை. ஆலயத்திற்கு உள்ளாக சென்றான், ஆண்டவருடைய இதயத்திற்குள்ளாக போக முடியவில்லை. ஆண்டவருடைய இதயத்திற்குள்ளாக என்ன சொன்னால் நடக்கும் என்பதை அறிய முடியாதவனாக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே, சாத்தான்கள், பெயல்செபூல்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்களும் தூதர்கள் தான், ஆண்டவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தூதர்கள் தான். ஆனால் எப்போது அவர்கள் சாத்தானாக மாறினார்கள், எப்போது அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், எப்போது அந்த அருளை இழந்தார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எப்போது பணிவை இழந்தார்களோ அப்போது விண்ணகத்தை இழந்தார்கள், ஆண்டவருக்கு அருகாமையில் இருப்பதை இழந்தார்கள். ஆகவே பணிவை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொன்னால், தாழ்ச்சியோடு வாழ்வதை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நாம் வீழ்த்தப்பட்டு விடுவோம் என்பதற்கு, விண்ணகத்திலிருந்து நாம் துரத்தப்பட்டு விடுவோம் என்பதற்கு இந்த நிகழ்வுகளே உதாரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக, பணிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, பணிவுடைய ஒரு மனிதர் ஒரு சிறிய முணுமுணுப்பு செய்தாலும் கூட அவருடைய மன்றாட்டு முகில்களை ஊடுருவி செல்லுமாம். அது ஆண்டவரை அடையும் வரையிலும் அவர் ஆறுதல் பெறுவதில்லை என்று இறைவாக்கு சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், சீராக்கின் ஞான நூல்கள் 35வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்க கேட்டோம், தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆயக்காரன் ரொம்ப பெருசா அவன் ஜெபம் பண்ணலை, தன்னுடைய பெருமைகளையெல்லாம் அவன் சொல்லவில்லை, தன் பலவீனத்தை மட்டும்தான் சொன்னார். தன் பலங்களையெல்லாம், தன்னுடைய பெருமைகளையெல்லாம், தான் எப்படிப்பட்ட வசதியில் இருக்கிறேன் என்பதையெல்லாம் சொல்வதை விடவும் தன்னுடைய பலகீனத்தை சொன்னான் அல்லவா. நான் பாவி, என் மீது இறங்கி அருளும். ஆண்டவரே, நான் பாவி, உம்முடைய இரக்கம் இல்லாமல் எனக்கு ஒன்றுமில்லை என்பதை எப்போது உணர்ந்தானோ அந்த இடத்திலேயே அவனுடைய ஜெபம் முகில்களை ஊடுருவி விட்டது, இறைவனுடைய இதயத்தை ஊடுருவி விட்டது. ஆலயத்திற்கு வெளியே நின்றாலும் ஆலயத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய இதயங்களை தொட்டுவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, நற்செய்தி அறிவிப்பு என்பது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஊர் ஊராய் விவிலியத்தை தூக்கி செல்வது, அறிவிப்பது, பேசுவது என்பது ஒரு முறையாக இருந்தாலும் கூட அதை கடந்த இன்னொரு முறை தாழ்ச்சியோடு வாழ்வர், தாழ்மையோடு நடந்து கொள்வர். நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இடங்களில், சந்திக்கக்கூடிய நபர்களில், வாழும் இடங்களில், பணிபுரியக்கூடிய இடங்களில், எல்லா இடத்திலும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ தொடங்குகிறோமே, அங்குதான் நாம் ஜெயிக்கிறோம், அங்குதான்
நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை இந்த நாள் தருகிறார். இந்த நாளிலே நாம் நம்முடைய பங்கிலே கொண்டாடுகிற இந்த மறைபரப்பு ஞாயிறு நமக்கு தாழ்ச்சியோடு உரிய ஒரு வாழ்க்கையை வாழ அழைப்பு தருகிறார். அதனால் என்ன செய்கிறோம்? நம்மால் இயன்ற உதவிகளை நாமும் செய்ய முற்படுகிறோம். ஒன்று நாம் வாழுகிறோம், இன்னொன்று நம்முடைய ஜெபத்தால் தாங்குகிறோம். நற்செய்தி அறிவிக்கக்கூடியவர்களை ஜெபத்தால் தாங்குகிறோம். மூன்றாவதாக இந்த நற்செய்தியை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அறிவிக்கிறவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் விதமாக காணிக்கைகளை கொடுக்கிறோம். அதுபோக இந்த உணவு திருவிழா போன்றவற்றில் பங்கெடுத்து நாம் நம்முடைய உடனிருப்பை சொல்லுகிற வழியாக நாமும் பயன்பெறுகிறோம். அதே வேளையில் நற்செய்திக்கு அறிவிக்கிறவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்கிறோம் என்கிற அழைப்பு தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிந்தித்து பார்ப்போம். நாம் பெற்றுக்கொண்டவைகள் ஏராளம். நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பெற்றுக்கொண்டவைகள் ஏராளம், நிறைய இருக்கிறது. அப்படி என்றால் பெற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மரியாள் தன்னகத்தை அந்த அருளை வைத்து கொண்டிருக்க விரும்பவில்லை, உடனடியாக ஓடினாள், அறிவித்தார். தூய பவுல் தான் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை அழைப்பை அப்படியே வைத்து கொண்டிருக்க விரும்பவில்லை, ஓடினார், உழைத்தார். நற்செய்தி எல்லா இடங்களும் செல்லும் வரையிலும் உயிர் போகும் மட்டும் அவர் உழைத்தார். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை, அர்ப்பணத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த இந்த நாள் அழைப்பு தருகிறது. சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.